இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவோட தான் வந்திருக்கேன். கிச்சனுக்கு தேவையான 2 விதமான கிச்சன் டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். அது கூடவே ஒரு அன்பாக்சிங் வீடியோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் தண்ணியில் வீடு மொத்தமும் சுத்தமாக க்ளீன் பண்ணலாம். நார்மலாக நம்ம மாப் போடும்போது பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பொங்கி அப்படியே சுத்தமாக வழிஞ்சு நம்ம ஸ்டவ்வில் ஃபுல்லாகவே ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பருப்பு போட்டுட்டு பருப்பு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வந்து இதில் போட்டுட்டு பருப்பை வந்து நார்மலாக நம்ம வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட சிந்தவே செய்யாது. இந்த மாதிரி டைட்டாக வந்து மூடிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம விசில் போடக்கூடாது. எந்த டைமில் விசில் போடணும்னு சொல்கிறேன் அந்த டைமில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சின்ன அடுப்பில் வைங்க, பெரிய அடுப்பில் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசில் வந்து போடுறது வந்து இந்த ஆவி இதில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும். இப்போ பாருங்கள் நல்லா ஆவி வருது. அதுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டு விட்டுருங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து குக்கரில் வந்து எந்த ஒரு லீக்கும் ஆகாது. அடுப்பும் எப்போவுமே சுத்தமாக க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். காலையில் அவசர நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போகாது. ஸோ சீக்கிரமாக ப்ரெஷர் போகிறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக்கர் நிற்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாதி அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து இறங்கிடும். இப்படி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் எல்லாமே சுத்தமாக இறங்கிடும். கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லாவே சுட்டிருக்கும். அந்த ப்ரெஷரும் நல்லாவே அடங்கியிருக்கும். நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுத்தமாகவே நம்மளுக்கு ஒரு நிமிஷத்தில் எல்லா ப்ரெஷருமே நம்ம வந்து இறக்கியாச்சு. அவசர நேரத்தில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் டைமில் நிறைய லெமன் வாங்குவோம். ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கசப்பு தன்மை வரும். வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த லெமன் எல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த லெமன் வந்து நல்லா ஃபுல்லாக ரொம்புற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மூடிட்டு வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெமன் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியில் எப்படி வீடு மொத்தமும் சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ தான் வந்து புதிய வீடு வந்து கட்டினோம். அது பார்த்தீங்கன்னா என்னை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்து. வீட்டில் மாஃப் போட்டாலும் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் சிக்கிக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்து. ஸோ நம்ம எப்போவுமே வீடு சுத்தமாக வைக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அழுக்கு பட்டாலும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு. ஸோ அதனால் நான் வாங்கினேன். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் இருக்குது. நான் நினச்சேன் இதில் ஹோல் போடணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அது ஓப்பன் ஆகிக்குது. இதில் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டிக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சாலே அதில் ஒட்டிக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு. ப்ராடக்ட் நான் வந்து வாங்கும்போது குவாலிட்டி இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் பெட்டராக தான் இருந்தது. 400 சம்திங் தான் இந்த ப்ராடக்ட்டு. ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நின்று ஓப்பன் பண்ணிக்கும். அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹோல் வந்து ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டிக் இருக்குது. அதுலேயும் ஒரு லாக் இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதில் லாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாஃப் பாகத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா லாக் ஆகிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தாலே போதும், வீடு மொத்தமும் சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஃப்ளோர் லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் நீங்கள் எப்படி மேலே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஸ்ப்ரே ஆகும். மேலே ஒரு ஹேண்டில் இருக்குது.
நார்மல் மாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஃப் போடும்போது இந்த மாதிரி வந்து ஹேர்லாம் வந்து அதில் ஒட்டிக்கும். ஆனால் இந்த மாஃபில் அந்த பிரச்சனையே இல்லை. டஸ்ட்டு தனியாக வருது, நம்மளுக்கு அந்த இடமும் சுத்தமாக க்ளீன் ஆயிடுது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டஸ்ட்டெல்லாம் எவ்வளோ செப்பரேட்டாக வருதுன்னு. நம்மளுக்கு ஹேர் எல்லாம் மாஃபில் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி மூளை முடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி உள்ளே வந்து நல்லா இன்சர்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வந்து வீடு க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மாஃப் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து ஃபுல்லாக மாஃப் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் எதாவது கொட்டினாலே நம்மளுக்கு துடைக்கிறதுக்கு அந்த மாஃப் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது கொட்டினா கூட ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த இந்த ப்ராடக்ட்டு. இது பாருங்கள், இந்த முடியெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்துச்சு. அது கூடவே டஸ்ட்டெல்லாம் ஒட்டிட்டு வந்துருச்சு. நம்ம வீடு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சாலும் இந்த மாதிரி முடிகள் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அதில் ஒட்டி இருக்குது. முடியெல்லாம் செப்பரேட்டாக தனியாக வந்துருச்சு. ஸோ இதை நம்ம வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். துடைச்சிட்டு இருக்கும்போது வாஷ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் காட்டி இந்த மாதிரி நீங்கள் நல்லா வைப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சுத்தமாகவே வந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து 5 நிமிஷத்துல இந்த வீடெல்லாம் வந்து துடைச்சிட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தாலே போதுன்னு சொன்னது இந்த ப்ராடக்ட் வச்சு தான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடு பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு. முடியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு டஸ்ட்டு கூட இல்லை. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த மாஃப் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் கூட வாங்கியிருந்தேன், அதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டதானே நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துல இந்த மேட்டை நம்ம விரித்து போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து சூப்பராகவே அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து ஒன்று வாங்கினேன். நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி வைக்கிறோம் அப்படின்னா இதில் கழுவி கமத்தி வச்சுட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே நம்மளுக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணியை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடியில் வந்து நல்ல ஒரு ஸ்டிப்பான ஒரு மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஊற்றுற தண்ணி அடியில் போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye.